வணக்கம். இந்த பதிவுகளை பற்றி நீங்க பேசுனீங்க. இந்த பதிவுகள் எனக்கும் தெரியாது. எனக்கு எப்படி பதிவுகள் தெரியும்? நான் இந்த உலகத்தை பிறந்தேன், வளர்றேன், இதுதான் எனக்கு தெரியுது. இந்த பதிவுகள் எப்படி எனக்கு உருவாகுச்சு? அதாவது அதாவது எனக்கு தெரியாது. ஆமா, அந்த எனக்குன்றது ஆக்சுவலா நான் அதனை குறிக்குது. நானுன்னு ஒரு தனியான ஒரு உடம்புக்குள்ள மனோரீதியான ஏதோ ஒரு அமைப்பு இருக்க மாதிரியான ஒரு பாவம் தானே அது. கரெக்டா? அந்த உடம்புக்குள்ள எனக்கு நானே பதிவுகள், எனக்குள்ள இருப்பதெல்லாம் பதிவுகள் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்றீங்க. சோ எனக்குன்றதும் ஒரு பதிவு. தெரியுதா? தெரியாது எனக்கு இந்த மாதிரி நான் பதிஞ்சிருக்கேன், பதிஞ்சதுதான் உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது சொல்றதும் அந்த பதிவுகள்ல இருந்து எழுந்த ஒரு நான். கரெக்டுங்களா? இங்க பல பட்ட அதாவது இந்த இது ஸ்படிகம் இருக்கு இல்லைங்களா? ஸ்படிக கல் பல பட்டைகள் இருக்கு. ஒரு பூவை வச்சீங்கன்னா எல்லா பட்டைகள்லயும் அந்த பூ ரெட் கலர். செம்பருத்தியை வச்சீங்கன்னா செம்பருத்தி பூ தெரியுது. வெறும் ஆகாசத்துக்கு முன்னாடி வச்சீங்கன்னா ஆகாசத்துல நீளமா இருந்ததுன்னா நீளம் தெரிய போகுது, மேகங்கள் இருந்ததுன்னா மேகம் தெரிய போகுது. ஒவ்வொரு பட்டையிலையும் முழுசான ஆகாயமும் அதை சுத்தி இருக்கிற உலகமும் எப்படி அது ரிஃப்ளெக்ட் பண்ணதோ அந்த மாதிரி ஆன்ம பொருளே உங்களுடைய மனமாக அந்த பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுலையும் ஆன்ம பொருள் தான் இருக்கு. பெருமா நானே மனத்துக்கு மறைப்பு. என்னுடைய நான் ஒரு 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 எண்ணம் எழுதுதானா அதுதானே உங்களுக்கு முன்னுரிமை பெறுது. கரெக்டா? மேல நிக்கிறது எது? இப்பத்தினுடைய நிர்பந்தம் தானே. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 10 மணிக்குள்ள அந்த பணத்தை கட்டணுமா அப்படின்னு ஒரு சம்பவம் கொடுத்துட்டாங்க வச்சுங்க. உங்க பையனுக்கு ஒரு எக்ஸாமுக்கு அவர் எங்கேயோ இருக்காரு, அந்த ஊர்ல இருக்காரு, நீங்க பணம் கட்டணும். இன்னைக்கு 10 மணிக்கு இன்னும் 10 மணிக்குள்ள பணத்தை கட்டணுமா? அப்ப கட்டினாதான் அவர் எக்ஸாம் எழுத முடியுமா? அப்படின்னா அது ஒரு நிர்பந்தமா இல்லையா? அந்த ஒரு சம்பவம் உங்க மனத்துல கேள்வியாக சத்தமாக ஒலிக்கப்பட்டு இன்னைக்கு 10 மணிக்குள்ள அந்த பணத்தை ரெமிட் பண்ணாதான் அவனுக்கு அங்க லண்டன்ல பரீட்சை எழுத முடியுமா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க வச்சுங்க. சோ இது எல்லாமே எண்ணங்களாக உள்ள இருந்து இவைகள் எல்லாம் நான்கள் தானே. சோ இவைகள் பதிவுகள் எங்கிருந்து வருது? வெளியிலிருந்து வரா மாதிரி இருக்கு. பையனுக்கு பரீட்சைக்கு 10 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டணும்ன்றது வெளில வரா மாதிரி இருக்கு. ஆனா சம்பந்தப்பட்ட நபருக்கு தானே அது வருது. நீங்க தானே தகப்பனா நினைக்கிறீங்க. அதுல நீங்க ஒரு மாற்று கருத்து கூட இல்லாமல் பணத்தை எடுத்துக்கிட்டு ரெடியா நிக்கிறீங்கல்ல. ஐயோ முதல்ல போய் கட்டிடலாம் அப்படின்ட்டு வீட்டு வாசல்லையே பேங்க் இருக்கு, நேரம் போறீங்க. 10 நிமிஷம் இப்ப ஜாஸ்தியான டைம் உங்களுக்கு. 5 நிமிஷத்துல கொண்டு போய் 5 லட்சத்துல கட்டிட்டு வரீங்களா இல்லையா? அப்ப பொறுப்புடைய ஊராக உங்களை வைத்து அந்த பணத்தகுதியும் வைத்து இப்படியெல்லாம் வைத்து உங்கள் மகனாக அவனை பாவிக்க வைத்து அந்த அபிமானமாகவும் என்னுடைய மகன் ஒரு பரீட்சை எழுத போறான், இந்த MDA முடிச்சான்னா அவனே எவ்வளவு சம்பாதிக்க போறான், அப்படி இப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்புகளையும் வச்சு எல்லா உணர்ச்சிகளும் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அதுக்கு முதல் நாள் ராத்திரி. அப்ப அடியோட இல்ல. இவைகள் எல்லாம் ஒன்று வருவது என்றாலே அங்க பதியாம எப்படி வரும்? அங்க இல்லாம எப்படி வரும்? உங்களுக்கு சூட் வர மாதிரி எப்படி வரும்? இப்போ அந்த எண்ணங்களுக்கு முன்னால நம்முடைய நினைவு அப்படின்னு உள்ள ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அது பேச்சு வடிவமாகவும் சொல் வடிவமாகவும் வெளியில வருது இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில இமீடியட்டா அந்த பாவமே கன்வெர்ட் ஆயிக்குது. அந்த உணர்ச்சி இப்ப ஒரு பசுவுக்கு அதனுடைய ஓசையே வாக்கே மான்னு கத்துறதுதான். ஆனா அதுக்கு உண்மையான உணர்ச்சி இல்ல. அது அந்த மான்னு கத்துறதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது, இல்லாட்டி கன்ற கூப்பிடும் அப்படின்னு என்னென்னமோ மாடுலேஷன் உள்ள இருக்குமா இல்லையா? உணர்ச்சிகள் இருக்குமா இல்லையா? அந்த உணர்ச்சிகள் மாடுகளுக்கு இருக்கும். எல்லா விதமான உணர்ச்சிகளும் எல்லாமுமே மனத்துல இருக்கு. அந்த மனம்ன்றதே ஆன்மாவனுடைய சக்தி, நம்மளோட சக்தி இல்ல. அதனாலதான் தனியான ஒரு சாதகன் மனத்தை விலக்கிட முடியாது. அங்கதான் கஷ்டம். தனியான ஒரு சாதகன் ஏன்னா அவனுக்கு இந்த எண்ணத்தை எண்ணம் எப்படி மறைக்கும்? எண்ணத்தை எப்படி பதிவுன்னு சொல்லலாம்? நான் ஃப்ரெஷ்ஷா இல்ல நினைக்கிறேன். இது இந்த டைம்ல புதுசா இல்ல வந்தது. எந்த டைமும் எல்லா டைமுமே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையோன்னு நான் ஒண்ணு கேட்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்துல இது 2019 பிப்ரவரி 2ஆம் தேதியா?
ம். பிப்ரவரி 2ஆம் தேதி காத்தால 2 மணிக்கு அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தீர்களா? ம். கரெக்டா? correct. அங்க இதெல்லாம் இருந்ததா? இல்லை. அப்படின்னா இவைகள்லாம் ஏதோ ஒரு ஊடகம் தான் வெளில வருது. அந்த ஊடகம் தான் உங்களை வந்து உங்களாவே ஆக்குது. கரெக்டா? ஓ. ராமலிங்கத்தை வந்து ஒரு தகப்பனா மாத்தி ம். கரெக்டா 9:30 மணிக்கு போன் வருது லண்டன்ல இருந்து. இங்கே காத்தால 9:30 மணிக்கு லண்டன்ல இருந்து போன் வருது. ம். ஒரு 10 மணிக்குள்ள 5 லட்சம் அப்பாவை கட்டிட சொல்லு ம். அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்படின்னா இது எல்லாம் இல்ல, நீங்க எலிஜிபிளா அங்க மனமா நிக்கிறீங்கல்ல, அந்த மனம் எப்படி நிக்க முடியும்? தகப்பனா உணர்ந்தாதானே நீங்க அபிமானத்தோட ஆமா, கட்டுவீங்க. ஆமா, ஆமா. சோ அந்த அபிமானங்கள்லாம் உள்ள வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல. ஆன்ம பொருள்லயே ஐக்கியமாய் கிடந்தது. ஓ, இருந்தது. ஆமா, அங்க வந்து மனமற்ற ஆன்ம பொருளா அங்க இருந்தது. ம். ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு ம். தூயதாக அப்படியே மனமற்று இருந்தது. ம். ஆனா இந்த மனத்துக்கும் தனி இருப்பு இல்ல. ம். அது எல்லா சக்திகளும் பிரபஞ்ச சக்தியும் எல்லாமுமே வந்து ஆன்ம பொருள்ல இருந்து மனமா தான் வெளில வரணும். மனம் தான் அத வந்து ம். உங்க நினைவு திரையில வெளியில விரிச்சு உங்களையாவே வைக்கணும். அது 9:30 மணிக்கு போன் காலை அட்டன் பண்றவரா, பையன் ஏதோ போன் பண்றான் பாருன்னு அட்டன் பண்றவரா வைக்கிறதே அந்த மனம் தான். ம். சோ அந்த மனமே தான் வந்து சதா மறைப்பாகவே ஆன்ம பொருளை மறைச்சுக்கிட்டே இருக்கு. ஓ. ஞானியர் சந்நிதியில ஞானி வந்து இத வந்து மனத்தை கடந்தே எப்பவும் இருக்காரு. அவரு உள்ள கடந்தே இருக்காரு, ஞானமாவே இருக்காரு அவரு. அப்ப ஞானிய சந்நிதியில இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்க வரல அப்படின்னு தான் நான் நினைக்க வேண்டியது. இல்ல, பிரச்சனைகள் வரல. ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அதாவது நான் எல்லாமே பதிவுகள்ன்ற தெளிவு வருது. ஓ. மனமே ஒரு பதிவுப்பா. ம். ம். மனம் வந்து ஒரு எடுத்து வைக்கப்பட்ட படம். இப்ப ராமலிங்கத்தோட என்னைக்கு வந்து உங்களுக்கு ராமலிங்கம்னு உங்களை பாவிக்க நினைச்சீங்களோ, ம். ராமலிங்கம் இத்தனை வயது பையன் 1ஆம் கிளாஸ் போறான், இப்ப வந்து இதை முடிச்சிருக்காரு, ம். இப்ப வந்து கல்யாணம் கட்டினவர், இப்ப கல்யாணமானவர், கணவர், அப்படி இப்படின்லாம் ஒண்ணு ஏதோ மனத்துக்கு சம்பவங்கள் மூலமாக, இந்த சம்பவங்கள் எல்லாமே மொத்தமுமே ம். பழசு. உங்களோட வாழ்க்கை இந்த வாழ்க்கை மாத்திரம் இல்ல, ம். இன்னொரு ஜென்மம் இருந்ததுன்னா ம். இந்த பூமியினுடைய இன்னைக்கு 2019 பிப்ரவரி 2ன்னா போட்டுக்கோங்க, 2,19,00,000 போட்டுக்கோங்க, ஏதோ ஒண்ணு. அதுவும் வந்து மனம். ம். எல்லாமுமே பொய்கள், இருப்பற்றவைகள். சுவாமி, ம். மனம் இந்த சிறு குழந்தையா பிறக்கும் போது ஒரு 2 வயசு குழந்தை, ம். அந்த குழந்தைக்கு மனம் இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு. இப்ப வந்து என்ன, பூவாகி காயாகி கனியாகி மலராகி அப்படிதானே, அதே மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. அந்த 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 2 வயசு குழந்தைக்கு வெறும் அந்த வயசுன்ற உடம்பு மயமா அந்த மனம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, விளையாட்டுத்தனமா இருக்கு. ம். அப்புறம் என்ன ஆகும், ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பிடிவாதங்கள் வரும், ம். ஆகாத்தியம் பண்றது வரும், ம். எதிர்பார்க்கறது வரும், ம். உரிமை கொண்டாடுறது வரும், மற்றவங்க பொருள்களை போய் அபகரிக்கிறது வரும். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளே இருந்து தானே வரணும். அதெல்லாம் நாளொரு மீனியும் அகந்தை இது வந்து தடிக்க ஆரம்பிக்கும். மனம் வந்து தடிக்க ஆரம்பிக்கிறது பேர் தான் அகந்தை தடித்தல். அப்படியே தடிச்சு என்ன ஆகும், கிளியரா நானுன்னா இது, ஐயோ அவன் வரத்துக்குள்ள இந்த பொருளை மறைச்சு வைங்க, இல்லாட்டி இதை சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டான், புரியுதா அப்படின்னு அவனுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் மற்ற மனங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே வந்து அவங்களுடைய மற்ற மனங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க அனுசரிச்சு போறது. அப்படின்னா இந்த மனங்களும் பதிவுகள். சோ சூழல், பிறப்பு, வளருதல் எல்லாமுமே மனம். மனம் அப்படிங்கிறது நான் சாமி, இந்த சமுதாயம் தான் இந்த மனத்தை உண்டாக்கி அந்த குழந்தைகளை இந்த ரூபத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துதான் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் எங்க வந்தது? சமுதாயம் வந்து ஒரு அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க தன்னுடைய 2 வயசு குழந்தைக்கு, இதே இது உன்னுடையது. வாங்கி கொள்வது எது? சொல்லி கொடுத்தலை. வாங்கி கொள்வது அந்த குழந்தை. அந்த குழந்தை உள்ளதான் எல்லாம் இருக்கு. அந்த குழந்தை உள்ளதான் அவங்க அம்மாவும் இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த குழந்தை உள்ளேயே வந்து அந்த குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை தன்னுடைய பாவம், அம்மா ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, அம்மா ஏதோ ஊட்டுறாங்க, அம்மா ஸ்கூலுக்கு அழிச்சிட்டு போறாங்க, அம்மா பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற உணர்ச்சிகள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய மனத்துக்குள்ள அந்த குழந்தையாகவும் இருக்கிறது, அம்மாவும் இருக்கிறது,
அம்மா காட்டுகின்ற அந்த சம்பவங்கள் கொண்ட உணர்ச்சிமயமான அபிமானங்களாகவும் தொடர்ந்து பதிந்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் பதிவுகள். இது வந்து ஏன்னா அந்த குழந்தையே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு அதுவே இல்லை. நல்ல ஒரு, அதாவது இருட்டுக்கும் பகலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்துல உங்களுக்கு நீங்களே இல்லாத பொழுது விழிச்ச பிறகு வர பிரச்சனை வந்து உங்களுடையதா எப்படி இருக்க முடியும்? புரியுதா? விழிச்ச பிறகு 2019 பிப்ரவரி 2ஆம் தேதி இன்னைக்கு அங்க போனோம் இங்க போனோம்ன்றது எங்க இருக்கு? ஒன்றும் இல்லை சாமி. இப்ப நான் என்னன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன்னா, ஒரு குழந்தை சமுதாயத்துட்டு வெளியில வளரும் போது வேற மாதிரி வளர்ந்துட முடியும். இந்த குடும்ப சூழ்நிலை வளரும் போது அவன் இந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பதிவுகள் எங்க வேலை செய்யுது அப்படின்னு? பதிவுகள் அதாவது சமுதாயம் வெளியில இல்ல, குழந்தையும் வெளியில இல்ல. குழந்தையுடைய மனம்தான் குழந்தையினுடைய உலகம், குழந்தையினுடைய தாய், குழந்தையினுடைய சமுதாயம், குழந்தையினுடைய படிப்பு திறன் எல்லாமுமே உள்ளேந்துதான் வருது. எல்லாமுமே வந்து எப்படி வந்து ஒரு விதை வந்து தனக்குள்ளேயே பஞ்சீகரணம் சொல்லப்படுற 5 பூதங்களோட குழைந்து பிசைந்து தன்னை இழந்து ஏதோ சக்தியாக ஒரு குருத்து படார்னு உயிர் கொண்டு வெளில வருது இல்ல, அத போல உங்களுடைய எல்லா உணர்ச்சிகளும் உள்ளேந்துதான் வருது. எல்லா உணர்ச்சிகளும் ஒரு 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 தந்தையிடம் இருக்கும் ஒரு விந்துவும் தாயினிடம் இருக்கும் ஒரு கருமுட்டையும் இரண்டும் பிசிக்கலா தான் ஒன்று சேருது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பதிவுகள் தான் வந்து மனமாக உள் சேர்கின்றன. இந்த மனத்துக்கு வடிவமே கிடையாது. இந்த உலகத்துல கையில எடுத்து காமிக்கவே முடியாது, இப்ப கூட காமிக்க முடியாது. யாருடைய எண்ணத்தையும் காண்பிக்க முடியாது, ஒரு குழந்தையுடைய எண்ணத்தையும் காண்பிக்க முடியாது, யாருடைய எண்ணத்தையும் காமிக்க முடியாது, உணர்ச்சியும் காமிக்க முடியாது. ஆனா வந்து இதெல்லாம் அருவ சக்திகள். இப்ப வந்து உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கேள்விகள் அந்த மைக்ல போறது எப்படி போறதுன்றது நீங்க காமிக்க முடியுமா? எப்படி வந்து அந்த எலக்ட்ரோடு, அந்த டிரான்சிஸ்டர், அதுக்குள்ள இருக்கிற அந்த சிப்பு எப்படி இந்த சவுண்டை வாங்கிக்குது, இந்த கிராஃப் கோடுக்குள்ள எப்படி என்னுடைய குரல் வந்து அங்க பதிஞ்சிருக்கு அப்படி அந்த கோடை பாத்தீங்கன்னா கிடைக்குமா? கோடு வந்து வேற ஒரு ஊடகமான ஒலியா வெளில வரணும், கரெக்டா? அப்பதான் ஆமா இது என் வாய்ஸ் தான் அப்படின்றீங்கல்ல. அத போல என்னுடைய வாய்ஸ், நானு, என்னால, என்னிடமிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சதா வந்து விசாரிக்காதவர்கள், ஆன்ம ஞான தாபம் இல்லாதவர்கள் கிட்ட பதிவுகள் நடந்துகிட்டே இருக்கும். என்ன பதிவுகள்? காலமும் பதியும். இப்ப இன்னைக்கு வந்து சாமியை பார்க்கறதுக்கு காத்தால போனேன் அப்படின்ற மாதிரி அந்த டைமோட, புரியுதுங்களா, போனவர் நீங்களாக உங்க மனத்திலேயே ஒரு பதிவு நடக்கும், காலம் நடக்கும், அந்த வெளிச்சம் எல்லாம் பதியும், தேசம் பதியும், எவ்வளவு தூரம் கடந்து வந்தீங்கன்றது பதியும். அப்புறம் என்ன நேரா பார்த்துட்டு இருக்கிற அப்படியே இந்த வீடியோகிராபிக்கா என்ன தத்ரூபமா பார்த்துட்டு இருக்கிற காட்சிகள் பதியும், ஒலி பதியும். அப்புறம் 5 விதமான பஞ்ச புலன்கள் மூலமாக உங்களுக்கே தெரியாம எல்லாம் பதிஞ்சுக்கிட்டு இருக்கும், புரியுதா? இப்படி பதிக்கிறது தான் அந்த மனத்தினுடைய சக்தி. நம்மளுடைய மொபைல் வீடியோலயோ ஒரு ஹையஸ்ட் எஃபிஷியன்ட் கேமராக்கு கூட இந்த சக்தி கிடையாது. அது வந்து என்ன தின்னத்தை பதிக்குது? லைட்டை பதிக்குது, ஒலியை பதிக்குது, இவ்வளவுதான் பதிக்குது ஒரு கேமரா, கரெக்டுங்களா? 2 புலன்களை தான் பதிக்குது. மீதி 3 புலன்கள் எங்க போச்சு? காலம் இல்ல, தேசம் இல்ல, இதுல கேமரால, புரியுதுங்களா? நீங்க வந்து இப்ப இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம் எடுத்தாங்க, இப்ப இந்த கிரகத்துக்கு போறோம், நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டோம் அப்படின்னு அவங்க பேசணும், பேசினாதான் நம்மளுக்கு தெரியும், புரியுதுங்களா? பேசி அவங்க ஸ்டூடியோக்குள்ளேயே எடுப்பாங்க, அப்படியே ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எங்கேயோ கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி நம்மளுக்கு மனத்துல வந்து சும்மா ஒரு பிரமையை ஏற்படுத்துறாங்க, பிரமையை ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரி வந்து மனமே நம்மளுக்கு தனி நானுக்கு என்ன பண்ணுது? படம் போல பிரமையை ஏற்படுத்தி பொய்யான வாழ்க்கையை தொடர வைக்குது. இதை கிழிக்கக்கூடிய ஒரே சந்நிதி, இதை அறுத்து எரிச்சு காண்பிக்கக்கூடிய ஒரே சந்நிதி வந்து ஞானியர் சந்நிதி. பதிவுன்னு காமிக்க முடியும் அவரு, புரியுதுங்களா? எல்லாம் பதிவு மெய்யா இருந்தா
பதிவை பதித்து கொண்டிருந்த அந்த மனம்ன்றது ஏன் ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லாம போகுது? ஆழ்ந்த வர்க்கத்துல இல்ல. இந்த மனம் வந்து சின்ன குழந்தைக்கு ஒரு மாதிரியும் வளர்ந்த ஒரு 25-30 வயசு ஆனவர்களுக்கும் பரிணாம வளர்ச்சி வேறுபடுதுங்களா? அல்ல, அது பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டது அல்ல. ஆனா அது என்ன பண்ணும்னா, இப்ப வந்து நீங்க ஒண்ணு வடக்கண்ணா அப்படின்னு அந்த குழந்தையா பாவிப்பீங்கல்ல, உங்க பாவனையில அது குழந்தையா, அதுவும் குழந்தையா நினைச்சுக்கும், அடங்கி வரும். அப்புறம் அதுவும் இப்படி பார்க்கும், அப்பா எவ்வளவு ஹைட்டா இருக்காரு, நம்ம எப்போ எவ்வளவு ஹைட் ஆக முடியும், ஆமா அப்பா எவ்வளவு கத்தி பேசுறாரு, நம்ம குரல் கீச்சு கீச்சுன்னு இருக்கே, இப்படின்னு எல்லாம் அதுக்குள்ளேயும் கம்பேரிசன் ஓடும். சோ இது வந்து மனம்ன்றது வந்து ஒரு, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாத ஒரு பவர்ஃபுல் சக்தி. அது மூலமா தான் இந்த அந்த ஆன்ம பொருளை மறைச்சு ஆன்ம பொருளை ஏதோ ஒரு நாள் ஞானியர் சந்நிதியில ஒருவனுக்கு வெளிக்கொண்டு வருகிறது. ஏன்னா மனம் விலகிறது தான் வந்து ஞானம், பொய் விலகிறது தான் ஞானம். உண்மை வந்து தனியா வரத்துக்கு ஒண்ணும் இல்லை. அதை வந்து எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு நேரடியாக, உடனடியாக அனுபவிக்க வைக்கிறது தான் வந்து இங்க வந்து ஆன்மீகமாவும் இருக்க முடியும். புரியுதுங்களா? ஆன்மீகம்னாலும் இதுதான், உள்ளுக்குள்ளதான் எல்லா விவகாரங்களும், உள்ளுக்குள்ளதான். ஆரம்ப கட்டங்கள் வந்து எல்லா மதங்கள்லயும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவங்க அந்த பெரிய உண்மைக்கு தான் இதெல்லாம் செட்டப் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? எந்த மதமா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க, அங்கதான் இருக்காரு, அதுதான் சொல்றாங்க. அதுக்கு எப்படி காலத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, அதான் இந்த படம் பாத்தீங்கன்னா பக்த ராமதாசன் ஒரு படம், அதுல வந்து அந்த நவாப் கிட்ட போய் சொல்லுவாரு, யாரு இந்த இவரு கோபண்ணான்னு சொல்லப்படுற அந்த இவரு பக்த ராமதாசன், பின்னாடி பக்த ராமதாசராக போறாரு. அவரு சொல்லுவார் நவாப் கிட்ட போய், ஹைதராபாத் நவாப் கிட்ட, நீங்க கொடுக்கறது முதல்ல, அதாவது ஒரு பகுதி நல்லா வளம் பெறணும்னு சொல்லிட்டு இவ்வளவு பணத்தை நீ கொடுக்குறீங்க, எவ்வளவு பெரிய பொன்முடிப்பை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐஸ் கட்டியை கொடுப்பாரு. இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியை கொடுப்பாரு. ஆனா உங்ககிட்ட வரும்போது இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி 5 கிலோ வெயிட். அப்புறம் என்ன ஆகுது, ஒரு 50 பேர்கிட்ட பாஸ் ஆகும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு பாஸ் ஆகி, திருப்பி கடைசியா அந்த 50 பேர்கிட்ட பாஸ் ஆகிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பாஸ் ஆகும்போது 5 கிலோ வந்து 1 கிலோவா வந்து நிற்கும். இத போலதான் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் போய் சேருதுன்ற மாதிரி இங்கே வந்து மனம் வந்து ஃபுல்லா என்ன பண்ணுது, தானே எடுத்துக்குது எல்லாத்தையும். அங்க போய் காமிக்கிறதே இல்லை. இன்னும் இங்க வந்து உடம்புலையும் மனம் வந்து உடம்பை விட்டு பிரிஞ்சு இல்லைங்க, உடம்பு மயமாகவே இருக்கிறது. உடலாக தன்னை பாவித்தல் தான் அந்த நான் பாவமே. எந்த ஒரு எண்ணத்துக்கு பின்னாடியும் நீங்க அந்த நானுன்னு சொல்லி ஒரு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் போனாதான் இது முடியும்னு சொல்றாங்க, நான் போய் முடிச்சிடுறேன் இதை அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு உணர்ச்சி மயமா ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா, அந்த நாம் போனான்றதுக்கு பின்னாடி இந்த ஸ்தூல உடலை வந்து நானுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் மனத்துக்குள்ள இந்த மாதிரி செய்கைகளுக்கெல்லாம் இந்த குடும்பத்துல நான் இந்த மாதிரி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மனத்துல நினைக்கிறீங்க. எல்லாமுமே ஸ்தூல ஜட பொருட்கள். ஜட பொருட்கள்ல இந்த நான் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. இது உண்மை நான், பொறுமா சிக்கிக்கிட்டு அது வந்து இந்த பொய் நான்கள் ஆடுற ஆட்டத்தை வேடிக்கை பார்க்குதா? வேடிக்கை பார்க்கல, பொய் நான்களாகவே மாறி தன்னை மறந்து, உண்மையை மறந்து இங்க சிதிலமா இருக்கு, சீரழிஞ்சு போயிருக்கு. அந்த உண்மை நானே அந்த மாதிரி சிதிலம். ஆமா உண்மை நானே. அதனாலதான் சொல்லுவாரு பகவான் ரமண மகரிஷி சொல்லுவார், ஒவ்வொரு செகண்டும் உண்மை நான் கொண்டுகிட்டே இருக்கும். பொய் நான்ல வாழறதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மை நானே இல்லாம பண்ணிட்டோம், பொய்ய வந்து மெய்யாக்கி அதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பஞ்ச கோஷங்கள் அனைத்தும் பொய். பஞ்ச கோஷங்கள் அனைத்துமே பொய், அனைத்துமே பதிவுகள். இத வந்து நம்ம பாமர மக்கள் புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளவு கடினமா தான் இருக்கு சாமி. இது எப்படி கடினம்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு கேக்குறேன், அதாவது பாமர மக்கள் வந்து ஆக்சுவலா தெளிவா புரிஞ்சுப்பான். ஏன்னா நான் ஒண்ணு, இப்ப வந்து ஆழ்ந்த உறக்கத்துல படிச்ச பண்டிதர் வந்து படிச்சவரா இல்ல, பாமரனா இல்ல, ஆணா பெண்ணா, கல்லா, அது என்னது? அது அப்படி இல்லாத ஒரு பொருள் சர்வசாதாரணமா இப்ப பாமர மனுஷனாவும் அது இருந்துகிட்டு இருக்கு.
அவனுக்கு காமிச்சா படிச்சவன் தான் அந்த பொதி சுமத்துக்கிட்டு இருக்கான். அவனாலதான் அவனுடைய அந்த இன்ஃபுளுசஸ் இருக்கு பாத்தீங்களா, அவன் பதிவுகள், அவன் படிச்ச படிப்புகள் அதுதான் இடையூறுகளா வந்து நிற்கும். இவர் அப்படி சொல்லலையே, அந்த சுவாமிஜி அப்படி சொல்லலையே, இந்த பகவத்கீதை இப்படி சொல்லலையே, இவரு தான் பதிவுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இது டிஸ்பியூட் பண்ணிக்கிட்டே இருந்து சீரழிஞ்சு போயிடும். அவனுக்கு அவனே அது சமாதானம் சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டு இருக்கு. ஆனா படிக்காதவன் நேரடியா வாங்கிப்பான். ஆடா இந்த வர்க்கத்துல ஒண்ணும் இல்லப்பா, சரிதான், ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணும் இல்லப்பா, நான் என்னுடைய பிரஜையே எனக்கு இல்லப்பா, நான் வந்து ஒரு உயிருள்ள மனிதன்னே எனக்கு தெரியாதுப்பா, அப்படி இருக்கு பூரண பொருள். அவ்வளவுதான். பூரண பொருளை புரிஞ்சுக்க முடியாது, ஆனா பூரண பொருளை உணர முடியும், வாழ முடியும். அதனாலதான் படிக்காதவங்களுக்கு ஈஸி. இதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், இவ்வளவு படிச்சிருக்கணும், இவ்வளவு இதுவா இருக்கணும், அப்படி இப்படி எதுவுமே வேண்டாம். ஒன்னே ஒண்ணு வேணும், பணிவு, சரணாகதி. எனக்கு வேண்டியது உண்மை, நேரடியான உண்மை. இது வெறும் பேச்சு இல்லை, நானே அனுபவிக்கிறதா இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல தினம் வந்து ஒண்ணுமே இல்லாம போறேன். அது ஒரு சத்தியமான ஒரு இது. இதே போலதான் இறப்பு இருக்கு. இறப்புக்கும் ஆழ்ந்து உறங்குவதற்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. கரெக்டா? அந்த ஸ்பாட்ல இல்ல, அந்த ஸ்பாட்ல இல்ல இல்லையா? இப்ப வந்து தூக்கம்ன்றது என்ன? உடம்பு உயிர் இருக்கு, மற்றவங்களுக்கு தெரியும், அது நல்லா அசந்து உறங்கிட்டு இருக்காரு. அப்ப கூட அவங்களுக்கு வந்து வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு தூங்கிட்டு இருக்கிறவன் கனவு கண்டு இருக்கானான்னு கூட தெரியாது. பொறுமா தெரியாது. சோ அவன் உறங்கி கொண்டிருக்கானா கனவு கண்டிட்டு இருக்கானு தெரியாது. சோ 3 நிலைகளுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நெருங்கவே முடியாமல், புரியுதா? கனவு வந்து தூக்கத்தை பார்க்க முடியாது, தூக்கம் வந்து கனவை பார்க்க முடியாது, கனவு வந்து நனவை பார்க்க முடியாது, நனவு வந்து கனவை பார்க்க முடியாது, நனவு வந்து தூக்கத்தை பார்க்க முடியாது. இப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுமே பார்க்க முடியாத அளவுக்கு தனித்தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி மனம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் தூங்கும் போது வந்து கனவில்லாத உறக்கமும் இருக்கும், நனவு அடியோட இல்ல. சரிங்களா? அப்படி வச்சிருங்க. நனவு அடியோட இல்ல, கனவில்லாத உறக்கமா இருக்கலாம், ஆர் இல்லாட்டி கனவு வருகின்ற உறக்கமாவும் இருக்கலாம். இது வந்து தூக்கத்தினுடைய லட்சணம். இறந்த பிறகும், உண்மையாகவே இறந்த பிறகும் அப்ப வந்து கனவு மாதிரியும் அந்த மனம் இருக்கலாம். புரியுதா? மனம் இருக்கு, உண்மையாகவே இறந்த பிறகு மனம் இருக்கிறது. மனம் வந்து கனவு மாதிரியும் இருக்கலாம், நனவு மாதிரியும் இருக்கலாம். புரியுதா? நனவு மாதிரி தத்ரூபமா அந்த வீட்டுக்கு போய் நிற்கும். சாமி சொல்றீங்க? ஆமா, கனவுல எப்படி நடக்குது? கனவுல வந்து இறந்து போனவரை பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய தந்தையார் இருக்காரோ இல்லையோ எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் இறந்து போனவர். அதனால வந்து அவரோட அந்யோன்யமா நீங்க சின்ன வயசுக்காரராகவும் அவர் அந்த வயசுக்காரராகவும் காலத்தை கடந்து வேற ஏதோ பாவத்துல உங்க மனத்துல பதிஞ்ச உங்க தந்தை அங்க இருக்காரு. பொறுமா, அந்த வயசுல இருப்பாரு அவரு, நீங்களும் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி கனவு நடக்கும் பொழுது, புரியுதுங்களா? இப்படி கனவுன்றது இது அதே தூக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு, அவங்க அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க சும்மா. ஆனா நடக்குதா இல்லையா? நம்ம எல்லாரும் அண்டர்கோ பண்றோம்ல. அந்த மாதிரி வந்து இறப்புல வந்து கனவு மாதிரியும் இருக்கலாம், நனவு மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மன உலகங்கள். மன உலகம், மன உலகம், நனவே மன உலகம். எனக்கு காரணம் மனம்தான். மனம்தான். மனத்துல இது நன உலகங்க. இப்ப விழிப்பு நிலை நீங்க கேள்வி கேட்பவராகவும் நான் பதில் சொல்லிக் கொண்டிருப்பவனாகவும் இருப்பதெல்லாம் பதிவுகள், பதிவுகள், மன உலகம். ஆனா இதுல வந்து இது மன உலகம்னு தெரிஞ்சு மன உலகம் நான் கிடையாது அப்படின்னு இருக்கிறவன் நானு. புரியுதா? ஆனா இந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லணுமா இல்லையா? அது ஒன்னே பணின்னு தான் ஆயிடும். உணர்ந்தவனுக்கு என்ன பணி ஆயிடும்? எப்படி எப்படி உண்மையை சொல்லணுமோ சொல்லிடலாம். அந்த மனத்துக்கு கொடுப்பன இருந்ததுன்னு அது வாங்கிக்கட்டும். ஓகேவா? ஆனா சொல்ல வேண்டியது கடமையா இல்லையா? உணர்ந்தவர்கள் மொத்தமும் மன உலகம். இப்ப இறந்தவன் வந்து நனவு போல மன உலகத்திலயும் இருப்பான், கனவு போல மன உலகத்திலயும் இருப்பான், ரெண்டு நனவு கனவு இல்லாம தூங்கிட்டு இருக்க மாதிரியும் இருப்பான். திடீர்னு பார்த்தா வந்து அவனுக்கே தெரியாது. ஏன்னா அது வந்து அந்நியமா இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கரு உருவாரத்துக்கு
தனியா வெளியில இல்ல. ஒரு விந்துக்கு மேல உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் அந்த ஜீவன் இருக்கு. ஒரு கருமுட்டைக்கு உள்ள மேல வெளியில எல்லா இடத்துலயும் ஜீவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போறீங்களா? இறந்த ஜீவர்கள், உடலை இழந்த ஜீவர்கள் உடல் எடுக்க எல்லா விந்துக்கள் பக்கத்துலயும் நிக்கிறாங்க, எல்லா கருமுட்டைகள் பக்கத்துலயும் நிக்கிறாங்க, எல்லா ஒரு மாங்குட்டைக்குள்ளேயும் நிக்கிறாங்க, வெளியிலயும் நிக்கிறாங்க, புல்லுல நிக்கிறாங்க, ஆகாசத்துல நிக்கிறாங்க, பஞ்சபூதங்களை கரைஞ்சு நிக்கிறாங்க. எல்லாம் அருவ வஸ்து. இப்பவே மனம் வெளியே காட்ட முடியாத எண்ணங்கள், வெளியே காட்ட முடியாத உணர்ச்சிகள், மனம் என்னன்னு வெளில போட்டு காமிக்க முடியாது. விஞ்ஞானம் அடியோட காமிக்காது. புரியுதுங்களா? நம்ம தான் மெய்ஞானத்துக்கு ஆட்பட்டு நம்மளே நம்மள விசாரிச்சு நம்ம மனத்தை விசாரிக்கணும், நம்ம அழிச்சுக்கணும், நம்ம விசாரிக்கணும். ஆமா, அததான் பகவான் ரமண மகரிஷி ரொம்ப அற்புதமா சொல்றாரு. எல்லாமே மன உலகமா இருக்கிறதுனால மகரிஷி என்ன சொல்றாரு? மனத்தின் உருவை மறவாது உசாவ. மனத்தின் உருவை. இப்ப மனம் எண்ணமயமா இருந்துட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். நீ மாத்திரம் அதை முடிச்சிருந்தேன்னா உனக்கு நல்ல பெருமை வந்திருக்கும், இப்ப கூட டைம் ஆகல, நீ போய் முடி, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுதுன்னு வச்சுக்க. இதெல்லாம் எண்ணக்கூட்டங்கள். இந்த எண்ணக்கூட்டங்களுக்கு அடிப்படையா இருப்பது உணர்ச்சிகள். திருப்பி இந்த உணர்ச்சிகள்லாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கர்த்தா மாதிரி அவன் ஆக்கி, நீ மாத்திரம் முடிச்சேன்னா, நீ மாத்திரம் ஜெயிச்சேன்னா அப்படின்னு எல்லாம் அந்த பாவமாவும் ஆக்குது. சோ 3 மயமாவும் அது இருக்கிறதுன்றது அதுதான் உருவம். இந்த உருவை மறவாது உசாவு விசாரி அப்படின்றாரு. மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்று இல்லை உந்தி பெற மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. பொறுமா, இதுதான் வழி. ராயல் பார்த்து எங்க திருப்பி உள்ளதானே விசாரிக்கணும், வெளியில போய் விசாரிப்பீங்க? சமுதாயம் எங்க வந்தது இதுல? பொறுமா, உறவு கூட வரல. உங்க பிள்ளை கிட்ட நீங்க போய் விசாரிக்க முடியாது, உங்க மனைவி கிட்ட போய் விசாரிக்க முடியாது, உங்க அம்மா கிட்ட விசாரிக்க முடியாது. எங்க விசாரிக்கணும்? உதிக்கிற இடத்துலதான் விசாரிக்கணும். சோ மனம் எப்ப உரு கொள்ளுதோ அப்ப விசாரிச்சீங்கன்னா தான் விசார பார்வைன்றது என்ன? அங்கேயே நின்றுட்டு இருக்கணுங்க. வேலை கூட அப்புறம், ஆனா வேலை பண்ணணும். பொறுமா, வாழ்க்கை என்னவோ நம்மளுக்கு வாய்க்கப்பட்டிருக்குங்க. ஞானம்ன்றது தனியா பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை. தனியா போய் காட்டுல போய் பண்றதுக்கோ, எங்கேயோ மத நிறுவனங்களை போய் பண்றதுக்கோ, ஏதோ ஆசிரமங்களை போய் பண்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து பண்றதுக்கே இல்லை. ஓயாம நம்ம பார்வையே உள்ள நிக்கணும். ஏன்னா நாம் வெளிப்படுவதே உள்ளிருந்து வெளியில். இப்போ உள்ளிருந்து நம்ம சொல்லும் போது உடம்புல எந்த பகுதியில நம்மளுடைய கவனம் உள்ள செலுத்தணும்? உடம்பே கிடையாது. நீங்க இப்ப வெறும ஜஸ்ட் கண்ணை மூடுங்க. கண்ணை தரங்க. கண்ணை மூடினா நீங்க கண்ணை மூடி இருக்கிற ஏதோ ஒரு இருட்டு பிரதேசம், வெளியே லைட்டு தான் ஷட் ஆஃப் ஆச்சு, கரெக்டா? ஆனா அதனுடைய நினைவு கூட உள்ள இருக்கும். அந்த வெளிச்சத்தோட நினைவு கூட உள்ள இருக்கும். அந்த நினைவு இருக்கிற இடம் மனம் தானே. அது எங்க இந்த கண்ணு எட்ஜுக்குள்ளேயா அப்படி இந்த இருட்டுக்குள்ளேயா இது இல்லையே. எப்போ இருந்துட்டு இருக்கு. நீங்க தான் இப்ப உடனடியா பாத்தீங்க அதை, கரெக்டா? அத போல மனம் எப்ப வருதுகிட்டே இருக்கு. பொய் மனம் எப்ப வருதுகிட்டே இருக்கு. உண்மை ஆன்மா இல்லாமல் அதை மறைத்து கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பகவான் ரமண மகரிஷி, எப்பவும் விசாரி, மனத்தின் உருவை மறவாது உசாவ மனம் என ஒன்று இல்லை. ஒன்று இல்லைன்றது டிக்ளரேஷன், சீல் போட்டு கொடுக்குறாரு. மனம்ன்றது எண்ணங்களோ, தனித்த உணர்ச்சிகளோ, தனித்த நான்களோ, எண்ணெய்களோ எதுவும் இல்லை. இங்கே இல்லைன்னா அங்க என்ன வந்தது? புரியுதுங்களா? சரி, உலகமே இல்லைன்னு தானே. உலகமே இல்லை, உலக நடைமுறை எல்லாமே இல்லை. இல்லை இல்லை இல்லைன்றது என்ன? அவைகளுக்கு இருப்பு இல்லைன்னு அர்த்தம். இருப்பு இல்லை, ஆனா நடமாடுது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இது மனத்தை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்க சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு? இந்த மனத்தை தவிர உலகமும் இல்லைன்றாரு. மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்று இல்லை உந்தி பெற மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. எதுக்கு மார்க்கம்? ஆன்மீக சாதகம் இதுதான் அப்படின்றாரு. என்ன? உள்ள உட்காந்துக்கிட்டு வெறும் உள்ள பார்த்துக்கிட்டே நீ என்ன வேணா பண்ணு. அப்ப கர்த்தா இல்லாம பண்ணிக்கிட்டே இருப்ப. செய்பவன் இருக்க மாட்டான், ஆனா செய்தல் நடந்துகிட்டு இருக்கும். புரியுதா? அப்படின்றாரு. அப்புறம் இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு?
நான் நான் எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறின்றார். நான் எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி. அதாவது எங்கேயும் வந்து ஒரு கர்மா முடியறதுக்கு முன்னாடி அந்த பாவம் வந்து உணர்ச்சி கொண்டு ரெடியா வந்து உங்களை வேற யாரோ இது முடிஞ்ச, அதாவது மாடு வந்து இந்த சைடு புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கண்ணு அங்க பார்க்கும்போது அங்க நிறைய புல்லு இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா மனத்தெரியல் அப்படியே இருக்கும், இங்க மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், முள்ளமா என்னமோ அங்க நடந்து போற மாதிரி. இது வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே காலத்துல இல்ல, இவனை வேற எங்கேயோ வேற ஏதோ ஒரு அருமை பெருமைகள்ல செலுத்துறதுக்கு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உந்துது இல்ல, அந்த உந்துற இடத்த பாக்குறது தான் ஞான நெறி, அதுதான் வழிமுறை. அப்படின்னா என்ன? எப்பவும் வாழ்பவன் எவன்? ஒரு மாறிக்கொண்டே இருக்கும் மனம் எது? நான்கள் எவைகள்? அவைகள் பின்னாலேயே ஓயாமல் தோய்ந்திரு. நான் எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி. ஒவ்வொரு பாட்டும் வந்து அவ்வளோ டைமென்ஷன்ல கொடுத்துருக்காரு. இப்ப வந்து நீங்க இருக்கிற விதம் வாழ்பவன் கிட்டதான் வந்து உருமாறிக்கிட்டே இருக்குங்க உள்ள. ராமலிங்கம் வந்து பல பட்டையில வந்து உருமாற வைப்பது வந்து பதிவுகள். கம்ப்ளீட் பாஸ்ட், கடந்த இந்த பிரபஞ்சமே கடந்தது. பதிவுகள்னா இந்த பிரிவில் நடந்த பதிவுகளா இல்ல இந்த பிரிவுன்னா நீங்க தனியா வந்து நீங்க என்ன பண்றீங்க, மனத்திலிருந்து இந்த உடல் அளவா தனியா பிரிங்க, அப்படி இல்ல, ஒரு பெரிய பதிவு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓ, அது நிகழ்வு அப்படியே நடந்துட்டே இருக்கு. ஆமா. இப்ப இங்க பக்கத்துலயே ஒரு டவர் இருக்கு. இந்த மொபைல் போனுக்கு ஒரு டவர் இருக்கு, ஏதோ ஒரு கம்பெனி டவர். அந்த போன்ல இப்ப யார் இந்த ஏரியால அந்த போனை வச்சிருக்காரோ அவருக்கு ட்ரை பண்ண உடனே அந்த டவர் கேட்ச் பண்ணுமா இல்லையா? அத இப்ப உங்களுக்கு ஒருத்தர் ட்ரை பண்றாங்கன்னு வச்சுங்க, உங்க வீட்டுல இருந்து, உங்க வீடு வேற எங்கேயோ இருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அந்த இடத்துல ட்ரை பண்றாரு வச்சுங்க, அந்த இடத்துல இந்த டவர் இல்ல, ஆனா இந்த டவர் வந்து உங்க நம்பர் இங்க வந்த உடனே, நீங்க இந்த ஏரியா கீழே வந்த உடனே இந்த டவர் தானே பிக்கப் பண்ணும். கரெக்டா? அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் வந்து அங்கிருந்து உங்க நம்பரை அடிச்சிருப்பாரு, அந்த டவர் பிக் பண்ணி இந்த டவருக்கு அனுப்பிச்சு இந்த டவர் வந்து உங்க நம்பரை வந்து ஒலிக்க வைக்குமா இல்லையா? காலா. அத போல இங்க வந்து பெரிய பிரபஞ்சமாகவும் நாமாகவும் ஒரு மனம் போய்கிட்டே இருக்கு. அதான் நான் என்ன சொல்றேன், பதிவுகள்னா லேஸ்பட்ட பதிவுகள் இல்ல, மெகா ஹார்ட் டிஸ்க்ன்றேன். இப்போ இந்த பதிவுகள் தான் கர்மாவா மாறுதுங்களா? ஏன் கர்மாவா மாறுதுன்னா, நீங்க கர்த்தாவா இருந்துகிட்டே இருக்கீங்க, ரெடியா சிக்னலை பார்த்த உடனே ரெடி அப்படின்னு உருமாறுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அதனாலதான் இப்படி அந்த வினையில போய் மாட்டிக்கிறோம். ஆமா ஆமா, இது வந்து நீங்களா விதைச்சது, புரியுதா? நீங்களா வந்து உங்க நம்பரை கொடுத்தா மாதிரி அந்த செய்பவனா பழச வச்சிருக்கீங்க. இப்ப எங்க இருந்தோ 100 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் வெறும் அடிக்கல, நீங்க கொடுத்ததுனால அடிக்கிறாரு. இல்லாட்டி உங்க நம்பர் எப்படி தெரியும்? ஐயா பேசுறீங்களா அப்படின்னு உங்க பேரை சொல்லி கேட்டோம், ஆமாமா அப்ப சொல்லுப்பா, தெரிஞ்சு போச்சு நீ தான் பேசுற அப்படின்னு நீங்களும் சொல்ல போறீங்க. அப்படின்னா உங்க 2 பேருக்கு ஏற்கனவே பரிச்சயமா இருக்குல்ல. அத போல உங்ககிட்ட இல்லாதது எதுவும் வரல, பிரபஞ்சம் பூரா இல்லாததும் வரல. புண்ணு கூட வந்து பதிவு, அணுத்துகள்கள் பதிவு, 4 விசைகள். விஞ்ஞானம் கோர்ல சொல்ற 4 விசைகள் இருக்கு. அதாவது புவியீர்ப்பு விசை, மின்காந்த அலைகள், ஸ்ட்ராங் நியூக்ளியர் போர்சஸ், வீக் நியூக்ளியர் போர்சஸ். இந்த 4 போர்சஸ் தான் உலகத்தை ரூல் பண்ணுது. அப்புறம் 5 பூதங்கள், அதாவது ஸ்பேஸ்ல இருந்து மண் வரைக்கும், காற்று, நீர், நெருப்பு அப்படின்னு 5 பூதங்கள், இதுதான் ரூல் பண்ணுது. இது எல்லாமுமே பதிவுகள். இப்போ மனித வாழ்க்கையில இந்த பதிவுகள் இல்லாத இத மனித மனம் தான் புரிஞ்சுக்க முடியும். ஆமா, மனித மனம் தான் புரிஞ்சுக்க, ஸ்பேஸ் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஞானி வந்து சத்சங்கம் எடுக்கும் பொழுது ஸ்பேஸ் கூட கேட்டுக்கிட்டு இருக்குமா, எல்லாத்துக்கும் கேட்குமா, ஏன்னா எல்லாம் கன்சல்ட் இல்ல. அதனாலதான் ஒரு மனிதன் ஞானம் அடையறான்னா பஞ்சபூதங்களும் செலிப்ரேட் பண்ணுமா. என்ன தங்களை பத்திய உண்மைகள் வெளில வருது இல்ல, வாயால வெளில வருது இல்ல, வார்த்தைகளாக வருகின்றது இல்ல. எங்க வரும் சொல்லுங்க, எந்த புத்தகத்துல போட்டிருக்கோம், யார் சொல்லி குடிப்பாங்க சொல்லுங்க?
சொல்ல முடியாது. நம்மளுடைய முகத்தை இப்ப நேர பாக்குறோம்ல இதுல, லைவ் டிரான்ஸ்மிஷன் மாதிரி. சோ பதிவுகள் தான், பிரபஞ்சமே பதிவு அப்படின்னா நீங்க பதிவா இருக்க மாட்டீங்களா? இப்பதான் ரிலாக்ஸ் ஆக முடியும். கரெக்டா? நீங்க பதிவுன்னு கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? என்ன கோவம், கோவம் வழக்கமா கோவம் வர வார்த்தை அது. ஒருத்தர் சொன்னாங்கன்னா, இந்த வார்த்தை சொன்னாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு இருக்கு வச்சுங்க. இப்ப பதிவுன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி கோவம் வரும்? அதான் இவ்வளவு விளக்கமா எல்லாம் தெரிஞ்சாதான் அந்த பதிவுங்கிறது என்னங்கிறது தெரியும். ஏன்னா பதிவுங்கிறாரு, என்னடா நாம எங்க பதிவு பண்ணோம், நாம முன்ஜென்மத்துல பதிவாச்சா, எங்க பதிவு நடந்தது, நாம என்ன தப்பு பண்ணோம் தான் எல்லா மக்களும் நினைச்சு அதை ஏத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச தப்புக்கள் பண்ணினவங்களாவோ பாவம் பண்ணினவங்களோ இருக்கிறது கூட நல்லா இருக்கு. புரியுமா? ஐயோ நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் வராதுப்பா. ஏன்னா ஏன்னா நான் வந்து எப்படியோ தப்பிக்கணும். பொறுமா தப்பிக்கணும். ஆமா, இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட செய்தி அப்படின்னு அத வந்து ஒரு மேல் தரம்னு போட்டு இது ரொம்ப சூட்சமாகணும், ரொம்ப வடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஜஸ்ட் ஒரு, அதாவது இது பண்றதுக்கே ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்த வெறுமை நீ செய்திய போட்டுக்கோ, சந்நிதியில இரு, வெறுமை நம்ம என்ன சொல்றோம், காத்தால 1 மணி நேரம் பேசாம வெறுமா உட்கார்ந்த உடனே எழுந்த உடனே வெறுமா பார்த்துக்கிட்டே இரு 1 மணி நேரம், எதுவுமே பண்ணாது. ஆனந்தமான விளையாட்டு அது. நம்ம உதிக்கிற ஸ்தானத்தை, இந்த பொய்கள் உதிக்கிற ஸ்தானத்தை தான் பார்க்க முடியும். ஆனா அந்த ஸ்தானம் வந்து மெய், அது எங்கேயும் போல, அது மெய். அதுதான் பேரிருப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், இப்போ நீர் ஊத்து முகத்துவாரம் இருக்கு, ஊத்துல இருந்து நீர் பொங்கி பொங்கி வருது, நீர் ஊற்று இப்படி பொங்குது, முகத்துவாரம் நகரல இல்ல, அத போல வந்து அது எங்கேயுமே நகராது. அது இறையே, அது பரம்பொருளே. அத பார்க்கும்போது இது போயிடும். அது நீங்க அதாவது இந்த சம்பவங்களை கடந்து, உணர்ச்சிகளை கடந்து, தனி நான்களை கடந்து நீங்க அம்மையமா அதை பார்த்துட்டு இருக்கும்போது உலகமே பொய்யா இருக்கிறது நல்லா தெரியும். உணர்வீர்கள். அதை உணர்ந்தவன் வந்து இங்க முடிச்சுட்டான். அதை உணர்ந்தவன் முடிச்சுட்டான். நான் தினம் நீங்க சொன்ன மாதிரி காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் இருக்கிறேன். ஆமா, 4 to 5, இப்பெல்லாம் 12 to 1. அற்புதம். சித்தர்கள் சொன்னதுனால 12 to 1 இருக்கேன். அது 3/4 மணி நேரம் ஓரளவுக்கு ஃபுல்லா வந்துருது. 1/4 மணி நேரம் கொஞ்சம் அலட்டுது. இருந்தாலும் அது வந்து எனக்கு எங்கேயோ நீங்க சொல்ற சிதாக்காயம் சொல்றீங்களா, அங்கதான் இருக்கு. ஆமா, அங்கதான் இருக்கு. ஆமா, அது நம்ம வந்து அறிவு பெருவெளிதான். இந்த உடலே கிடையாது, இந்த மனமும் கிடையாது. உடல் தெரியல. ஆமா, உடல் தெரியாது, எண்ணங்களும் தெரியாது, மனம் உணர்ச்சிகள் இருக்காது, நினைவுன்னு ஒண்ணு இருக்கும் சாமி. ஆமா, அது வந்து அந்த வீரியம் இருக்கு. அந்த நான் வச்சிருந்த வீரியத்தினால தனி நினைவு வருது, அதுவும் போயிடும். நீங்க வந்து தொடர்ந்து இந்த இதை வந்து நிறுத்தாதீங்க. அதை பண்ணிட்டு உங்களுடைய எல்லா வேலைகளையும் நீங்க மாட்டுக்கு பண்ணிருங்க. நம்ம தலைப்பை என்ன கொடுத்துருக்கோம், சும்மா இருப்பா, சும்மா இருக்கிறது தான் முக்கியம். வெளியில காரியத்தை நிறுத்தது கிடையாது, வெளியில எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா இந்த காத்தால 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம், இது வந்து அற்புதமான கதிக்கு, அற்புதம் சுகம், வேற வழி இல்ல. அருமையான அந்த 1 மணி நேரத்துலதான் நாம இந்த வாழ்க்கையில என்னத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடையும். அதுவாவே இருக்கும்போது இங்க ஒண்ணுமே இல்லையே. அதுவாவே இருக்கும்போது நமக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நாம் அடையக்கூடியது அந்த ஒண்ணுதான். அதுவும் வந்து பூரணமா நிரப்பிடும். பண்ண நிரப்பிடும். பண்ண சிறுக அந்த மனம் தானா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரும். மனம் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது இல்ல, அப்படியே போயிடும். ஆனா அந்த வாசனையினால வந்து பயப்படுவோம், பயந்து வந்து அதை பிடிச்சுக்க பார்ப்போம். ஐயோ வேண்டாம், ஏதான ஒரு தப்பு பண்ணவனா கூட நான் இருக்கேன், ஒரேடியா மனம் இல்லாம இருக்கக்கூடாது. அந்த தீரம் வராது, பயம் கூட அந்த பயம் வரும். அந்த பயம் வந்து சந்நிதியில போயிடும். ஆமா, சந்நிதியில போயிடும். அதுக்குதான் சந்நிதி. ஒரு சைடு சத்சங்கம், இன்னொரு சைடு நீங்களாவே வாழ்க்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறது. இன்னொன்னு சந்நிதி. இது 3 பூரணத்தை கொடுத்தோம். கண்டிப்பா நிச்சயமா முடிச்சுப்போம்.